தேசிய மக்கள் சக்தியின் மகரகம மேதின கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. மக்களின் அரசாங்கத்துக்கு மக்களின் பலம் எனும் துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி நாடு முழுவதும் தொழிலாளர் தின கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தது. கொழும்பு மாவட்டத்துக்கான மேதின கூட்டம் மகரகம நகரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கலைஞர்கள், புத்திஜீவிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். தெல்கந்த சந்தையில் ஆரம்பமான மேதின ஊர்வலம் பெரும் எண்ணிக்கையிலானோரின் பங்கேற்புடன் மகரகம நகர் வரை பயணித்தது. மக்களின் அமோக ஆதரவுடன் கூட்டம் நடைபெற்றது. බලවේග එකට කැටි කළ ජාතික ජනබලවේගය වෙනුවෙන් එහි නායක ජනාධිපති අනුර දිසානායක සහෝදරයා මේ දින වේදිකාව සමගින් සම්බන්ධ වෙන මොහොත ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදර සහෝදරියනි බිඳ වැටුණු දේශයක් වල් වැටුණු රටක් යලි ගොඩනගන බලවේග සියල්ල එකට එක්කාසු වුණු මොහොත දේශපාලනය මහජන සේවාවක් කළ ජාතික පුනරුදයක් වෙනුවෙන් කැපවුණු වැඩ කරන ජනතාවගේ අයිතීන් සුරකින ජාතික ජනබලවේගයේ මේ දින கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முற்போக்கான மக்களின் அபிலாஷைகளினால் கட்டியெழுப்பப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வருடக்கணக்கிற்கு மாற்றியமைப்பதற்கு மக்கள் எவருக்கும் இடமளிக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டார். බලශක්ති ශේත්‍රයේ අර්බුදයක් තිබෙනවා. ගල්ලගරු මිල ඉහළ ගිහිලා තිබෙනවා. ඉන්ධන මිල ඉහළ ගිහිලා තිබෙනවා. ඒ නිසා යම් මිල எரிசக்தி துறையில் நெருக்கடி உள்ளது. நிலக்கரி, எரிபொருள் என்பவற்றின் விலை அதிகரித்துள்ளது. ஓரளவு விலை அதிகரிப்பு மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று 196% மின் பாவனையாளர்களுக்கு எவ்வித கட்டண அதிகரிப்புமின்றி அவை அனைத்தையும் அரசாங்கத்தின் நிவாரணமாக பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளோம். கட்டண அதிகரிப்பு ஏற்பட்டால் 104% ஏற்படும். 1500 கோடி ரூபாவை அதற்கென செலவிட தீர்மானித்திருக்கின்றோம். இந்நாட்டு பொருளாதாரத்தை நிலையாக ஸ்திரப்படுத்துவதே எமக்குள்ள சவால். அண்மைக்கால வரலாற்றில் பல தசாப்தங்களின் பின்னர் அரசாங்கத்தின் திரைசேரிக்கு மீளவும் பணம் திரும்பும் வருடம்தான் 2025ஆம் ஆண்டு. தேசிய வருமான தேசிய உற்பத்தியின் சதவீத அடிப்படையில் 16.7% காணப்பட்டது. சகல பொருளாதார தரவுகளிலும் நாம் முழுமையடைந்துள்ளோம். திரைசேரியில் நிதியை சேகரித்துள்ளோம். அடுத்த வருடம் அரசாங்கத்தின் மூலதன செலவு 2 டிரில்லியன் ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய நாம் திட்டமிட்டுள்ளோம். 2027ஆம் ஆண்டுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும். இந்த நாட்டின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். ரயில் பாதைகள், வீதி கட்டமைப்புகள் பல தசாப்தங்கள் பழையவை. நாம் புகையிரத சேவையை முழுமையாக நவீனமயப்படுத்த வேண்டும். கோட்டையிலிருந்து மாலப்பான புகையிரத நிலையம் வரை, அதேபோன்று கோட்டையிலிருந்து பானந்துறை வரை, கோட்டையிலிருந்து ராகமம் வரை முழுமையாக நவீனமயப்படுத்திய ரயில் வீதியாக இலத்திரனியல் ரயில் சேவைகளை ஆரம்பிக்க தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் அதற்கான டெண்டர்களை வழங்கி இலத்திரனியல் ரயில் சேவைக்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். பஸ் போக்குவரத்து சேவையும் மாற்றியமைக்கப்படும். தற்போது 200 பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளோம். பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதம் அளவில் குறித்த பஸ் வண்டிகள் கிடைக்கப்பெறும். புதிதாக மெட்ரோ பஸ் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நமது கல்வி மறுசீரமைப்பில் 2032ஆம் ஆண்டளவில் புதிய தொழில் பயிற்சி மத்திய நிலையங்கள் 50 நாட்டில் உருவாக்கப்படும். அவை சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட புதிய கல்வி முறைகளை கொண்டிருக்கும். 10-15 பேர் கொண்ட குழுவினர் சுற்றுவட்டத்துக்கு வருகை தந்து அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு கூச்சலிடுகின்றனர். பின்னர் அவர்கள் வீடுகளுக்கு செல்கின்றார்கள். வீதிகள் இருக்கின்றன. ஜனாதிபதி செயலகத்துக்கு வாருங்கள், நிதியமைச்சுக்கு வாருங்கள், அல்லது பாராளுமன்றத்துக்கு முன்னால் வந்து அதிகாரத்தை செயற்படுத்தும் நிறுவனங்களுக்கு முன்னால் கூச்சலிட்டு விட்டு செல்லுங்கள். 3 பேர் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக வந்திருந்ததை நான் கண்டேன். வீட்டுக்கு செல்லுமாறு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மக்களின் போராட்டங்களின் வரலாறு தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கு எமது போராட்டங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் போராட்டங்கள். முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளுக்கு செல்கின்றார்கள். போகும்போதும் வரும்போதும் குரல் பதிவுகளை வழங்குகின்றார்கள். அண்மையில் GL பீரிஸின் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அதன் பின்னர் நெலு மாவட்டத்துக்கு சென்று ஒன்று கூடினார்கள். ஒரே குழுவினர் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் விருந்தாளிகளாக செல்கின்றார்கள். இன்று ஒருவர் குறிப்பிட்டுள்ளார், 2027ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி அரசாங்கம் வீட்டுக்கு செல்லும் என்று. நான் நினைக்கின்றேன் அவர் 2027ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை இந்த கேள்வியை கேட்கும் வரை உயிருடன் இருப்பார் என்று. மக்களை அவ்வாறு வீதிக்கு இறக்க முடியுமா? உண்மையான பிரச்சனைகள் இருந்தால்தான் மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். யுத்தத்துக்கு செல்வதை போன்று ஆயுதங்கள், கைக்குண்டுகள் அரசியல்வாதிகள் வைத்திருக்கின்றார்கள். விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். பாதாள உலக குழுவினருடன் இணைந்து அவர்களுக்கு அடைக்கலம் வழங்க
விளங்கும் அரசியல்வாதிகளை இலங்கையிலிருந்து துடைத்தெறிவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் முக்கிய பாதாள உலக குழுவினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களை விரைவில் நாட்டுக்கு கொண்டு வர உள்ளோம். பாதாள உலக செயற்பாடுகளை, போதைப்பொருள் வர்த்தகத்தை இல்லாமல் செய்ய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அது மக்களின் கோரிக்கை. அதனை முன்னெடுக்கும் போது இந்த அரசியல்வாதிகள் பதற்றம் அடைகின்றார்கள். இன்றும் ராஜபக்ஷக்கள் 2 பேருக்கு பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டது. பாரிய அளவில் கொள்ளையில் ஈடுபட்டவர் நீதிமன்றத்துக்கு வருவதில்லை. இடுப்பு உடைந்துள்ளதாகவும், நாட்காலியிலிருந்து விழுந்துள்ளதாகவும், கழுத்து பிடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். சிவப்பு எச்சரிக்கை விடுத்தேனும் அவரை நாட்டுக்கு கொண்டு வந்து வழக்கு விசாரிக்கப்படும். அதற்காகத்தான் மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள். நிலக்கரி தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதனூடாக நிலக்கரி தொடர்பான சகல பின்புலங்களையும் இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். தரம் குறைந்த நிலக்கரியை கொண்டு வந்த நிறுவனத்துக்கு எதிராக நாம் தண்டப்பணம் விதித்து குறித்த நிறுவனத்திற்கும் மின்சார சபைக்கும் பாவனையாளர்களுக்கும் சுமை ஏற்படாத வகையில் திட்டத்தை வகுத்துள்ளோம். தற்போது $15 மில்லியன் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி துறையின் நெருக்கடியை நாம் தீர்ப்போம். අපි අඩුම තරමේ ප්‍රමිතියෙන් තොර ගල්ලංගුරු ගෙන ආපු සමාගමෙන් ඒකට දඩ ගහලා දඩ මුදල් අය කරගෙන ගල්ලංගුරු සමාගමටත් විදුලි බල මණ්ඩලයටත් පාරිභෝගිකයටත් බරක් නොවන ආකාරයෙන් ඒ දඩ මුදල් අය කරන්න අවශ්‍ය නැ සැලසුම අපි හදලා තියෙන්නේ. දැන්ටමත් අපි ආසන්න වශයෙන් ගත්තොත් $1 මිලියන 15ක් විතර රඳවගෙන තියෙනවා. ඒ නිසා බලශක්ති ශේත්‍රයේ අර්බුදය විසඳනවා.